சுனிதா வில்லியம்ஸ் ஒரு வழியாக பத்திரமாக பூமிக்கு வரும் நேரத்தை உலகமே ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கிறது. விண்வெளி வீரர்களை பத்திரமாக அழைத்து வரும் பணியில் படிப்படியாக என்ன நடக்கும், தரையிறங்களில் உள்ள சவால்கள் என்னென்ன, இந்த செய்தியில் பார்க்கலாம். நிலவுக்கு முதலில் சென்ற நீல் ஆம்ஸ்ட்ராங் குழு பூமிக்கு திரும்பும் போது மோசமான வானிலையால் 400 கிலோமீட்டர் தூரம் தள்ளி கடலில் தரையிறங்கியது நினைவிருக்கலாம். அதே போன்ற ஒரு சவால் தான் சுனிதா வில்லியம்ஸ் வந்திறங்கும் அமெரிக்காவின் புளோரிடா கடலிலும் உருவாக்கி இருக்கிறது. முதலில் புளோரிடா கடற்பரப்பில் ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் 9 டிராகன் கேப்சூல் விண்வெளி வீரர்களுடன் வந்திறங்க தேதி குறிக்கப்பட்டது என்னவோ புதன்கிழமைதான். ஆனால் மோசமான வானிலை காரணமாக அவர்கள் முன்கூட்டியே புறப்படுகின்றனர். இந்திய நேரப்படி 18 மார்ச் 2025 காலை 10:15 மணிக்கு புறப்பட தயாராகும் டிராகன் கேப்சூல் சரியாக காலை 10:30 மணிக்கு சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும். 39,000 கிலோமீட்டர் வேகத்தில் கேப்சூல் விறுவிறுவென பூமியை நோக்கி பாயும். அந்த கேப்சூலுக்குள் சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர், நிக் ஹாக், அலெக்சாண்டர் கார்பனோவ் ஆகியோர் பயணிப்பர். இந்த பயணத்தில் 3 இடங்களில் ஆபத்து அவர்களின் உயிரை பறிக்க தயாராக காத்திருக்கும். அந்த 3 மிகப்பெரிய சவால்கள் நெருப்பு, காற்று, நீர். முதலில் தீதான் மிகப்பெரிய எதிரி. காரணம், விண்வெளியிலிருந்து பூமியின் வளிமண்டலத்துக்குள் அதிவேகமாக நுழையும் எந்த பொருளும் தகதகவென பற்றி எரியும். அதற்கு காரணம், வளிமண்டலத்தில் உள்ள காற்று துகள் மீதும் அங்கு பரவி இருக்கும் கேஸ் மீதும் எந்த பொருள் மோதினாலும் தீப்பற்றிக் கொள்ளும். கேப்சூலின் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தால் தீப்பிழம்புகளுக்குள் உதித்தது போன்று நெருப்பு சுவராக உருமாறி மிரட்டும். கிட்டத்தட்ட 7000 ஃபாரன்ஹீட் வெப்பம், தகிக்கும் வெப்பத்தை தாங்கும் வகையில்தான் அந்த கேப்சூலும் அதனுள் இருப்போருக்கான கவச உடையும் வடிவமைக்கப்பட்டிருக்கும். பல கட்ட செயற்கை பரிசோதனைகளுக்கு பின்பே ஆவக்னோட் என்ற மெட்டீரியல் கொண்டு அந்த கவச உடை பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கும். இந்த நெருப்பின் கோர நாக்கில் சிக்காமல் தப்பினால் அவர்களை விழுங்கி ஏப்பம் போட காத்திருக்கும் அடுத்த ஆபத்து காற்று. காற்று தரும் ஆபத்து என்ன என பார்க்கலாம். பூமியிலிருந்து 50 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் உயரத்தில் காற்றின் அழுத்தம் காரணமாக அந்த கேப்சூலுக்கு கடும் அழுத்தம் ஏற்படும். அதையும் தாங்கும் வகையிலேயே கேப்சூல் இருக்கும். இச்சமயம் விண்வெளி வீரர்களுக்கு தலைச்சுற்றல், வாந்தி, மயக்கம் வரலாம். இந்த அழுத்தத்தை எதிர்கொள்ளவும் ஒரு தொழில்நுட்பம் உள்ளது. அது நிச்சயம் அதிசயிக்க வைக்கும். ஹைப்பர்சோனிக் வேகத்தில் இருந்து அப்படியே வேகம் குறையும். அதாவது 39,000 கிலோமீட்டர் வேகமானது சில நிமிடங்களுக்குள்ளேயே திடீரென 800 கிலோமீட்டர் வேகமாக குறைந்துவிடும். ஆனால் அதே வேகத்தை கொண்டு தரையிறங்க முடியாது என்பதால் பாராசூட்டுகள் விரிந்து காற்றுக்கு எதிராக ஒரு பிரேக் போட உதவும். பின் மெதுவாக நிர்ணயிக்கப்பட்ட புளோரிடா கடற்பகுதியில் அந்த கேப்சூல் இறங்கும். அடுத்த ஆபத்து நீர்தான். அதிலிருந்து மீட்கப்பட்டு தரைக்கு அழைத்து வரப்படுவர். அப்போது அவர்களுக்கு வானிலை வழிவகுக்காவிட்டால் அங்கும் ஆபத்து காத்திருக்கலாம். ஆனால் அதன் சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. வானிலை, கடல் சீற்றம் மோசமாக இருக்கும் இடத்தில் தரை இறங்காதிருக்க தேவையான மாற்று வழிகளையும் ஏற்கனவே ஸ்பேஸ் எக்ஸ் தயாராக வைத்துள்ளது. நாசா முயற்சித்து முடியாத சவாலை தனியார் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் ஒரே வாரத்தில் சாதித்திருக்கிறது. இது அந்நிறுவனத்தின் கமர்ஷியல் விண்வெளி பயணத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடும் என்பதால் அந்நிறுவனம் கூடுதல் சிரத்தையோடு சுனிதா உள்ளிட்ட வீரர்களை அழைத்து வருகிறது.
எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தால் எந்த ஆபத்தும் நெருங்காமல் மார்ச் 19ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 3:27 மணிக்கு சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவார். அந்த தருணத்துக்காக தான் பலரும் பிரார்த்தனைகளோடு காத்திருக்கின்றனர். அவர்கள் பூமிக்கு திரும்பிய பின்னரும் இருக்கும் சவால்கள் என்ன என்று முழுமையான செய்தி முதல் கமெண்டில் உள்ளது. அதையும் பாருங்கள்.